இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பீக்கி பிளைண்டர்ஸ் த இமோர்டல் மேன் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ தாமஸ் ஷெல்பி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல வந்து யாரையும் தொல்லை பண்ணாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, உன்னுடைய பையன் இருக்காங்களே அவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பர்மிங்ஹாமில் பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்ற நீ பண்ணிட்டு இருந்தார உன்னோட அந்த வயசில் அந்த மாதிரி இப்போ உன் பையனும் பார்த்தீங்கன்னா ஒரே அராஜகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை உன்னால மட்டும்தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பர்மிங்ஹாம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவுக்கு இதுல விருப்பம் இல்லை. பட் ஒரு தருணத்துல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது தான் ஒரு தருணத்துல நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹைடா இருப்பாங்களே அவங்களே யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில நடந்துச்சு, நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செமையான கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ் உடைய கண்டினியூவேஷனா ஒரு சீக்வல் மூவியா தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதனோட ஒரு விஷயமே என்னன்னா சீரிஸ் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்லோவா தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் நீங்க அந்த ஒரு ஸ்டோரியோட பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ பொறுமையா தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து கரெக்டா 1 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓடுது. படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஸோ இப்போவே சொல்லிட்டேன். இந்த படத்துல நம்ம தாமஸ் ஷெல்பி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மறுபடியும் பீக்கி பிளைண்டர்ல இந்த தாமஸ் ஷெல்பி அப்படின்ற இந்த கேரக்டர்ல செம்மையா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இந்த படத்துல மாசான சீன்ஸ்லாம் இன்னும் ஒரு சிலது வச்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு இதுல பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஷெல்பிக்கு மெயினா பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இன்னும் கூட இந்த கதையில பூந்து விளையாடி இருக்கலாம். பட் தாமஸ் ஷெல்பிக்கு பெருசா எந்த விதமான ஸ்கோப்பையுமே இந்த கதையில இவங்க கொடுக்கல அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்வேன். அது பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா இந்த படத்துல வந்து பட்டுது. அதே மாதிரி படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகுது. ஸ்க்ரீன் பிளே இன்னமும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இருக்கலாம். ஸோ அதை பண்ணாம இந்த டீம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். மற்றபடி படத்துடைய மியூசிக், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல கேமரா விஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவையும் கதையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க பீக்கி பிளைண்டர்ஸ் உடைய ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருந்து இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவியா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் செம பெரிய பீக்கி பிளைண்டர்ஸ் உடைய ஃபேன். ஸோ எனக்கே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இவங்க இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை உங்களால ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. அதனால மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருந்தா மட்டும் இந்த படத்தை தனியா மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5.